பரண்மேல் ஆடு வளர்க்குறது, மேய்ச்சல் முறையில ஆடு வளர்க்குறது, இப்படி ஆடு வளர்ப்ப வந்து அடுக்கிட்டே போலாம். ஆனா வந்து, ஆடு வளர்ப்பு வந்து லாபமான ஒரு தொழில் தாங்க. ஆனா அத நீங்க சரியா செஞ்சா மட்டும் தான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமாங்க. நாட்டு ஆடு வளர்க்குறது, குறும்பை ஆடு வளர்க்குறது, செம்மறி ஆடு வளர்க்குறது, இப்படி பல வகைகள் இருந்தாலும், நம்ப பகுதியில என்ன வகை ஆடுகளுக்கு வந்து கிராக்கி இருக்கு, அது என்ன வகை ஆடுகள் வந்து விற்பனையில அதிகம் செய்யப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வகை ஆடுகள வளர்த்தா மட்டும் தான் லாபத்த ஈட்ட முடியும். பொதுவா வந்து மேய்ச்சல் முறையில வளர்த்தக்கூடிய ஆடுகளுக்கும், இந்த கிடை ஆடுகளுக்கும் வந்து அதிக டிமாண்ட் இருக்குங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு வெள்ளாடுகள காட்டிலும் செம்மறி ஆடுகள் வந்து சீக்கிரமாவே வந்து வளரக்கூடியது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாத குட்டிய எடுத்து நீங்க வளர்த்துனீங்க அப்படின்னா, 4, 5 மாதத்திலேயே வந்து மேய்ச்சல்ல வளர்த்தும்போது, அது வந்து விற்பனைக்கு தயாராயிருது. முழு உடல் எடையோட அது ரெடி ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி நாட்டு வெள்ளாடுகள விட செம்மறி ஆடுகள் கொஞ்சம் விலை குறைவா போனாலும், செம்மறி ஆடுகள விரும்பாத எந்த கறிக்கடைக்காரங்களும் இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நிதர்சனமான உண்மை என்னன்னா, எல்லா கறிக்கடையிலயும் செம்மறி ஆடு கிடைக்குதுங்க. யோசிச்சு பார்த்து ஆடு வளர்க்க ஆரம்பிங்க.